வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமூக இணையதளமான ட்விட்டர் வாயிலாக தன்னை தொந்தரவு செய்வதாக பிரபல திரைப்பட பின்னணி பாடகி சின்மயி கொடுத்த புகாரின் பேரில் 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது செய்தி எழுப்பும் கேள்விகள். வலிமையான இணைய ஊடகங்கள் பெரும்பாலும் தவறாகவே பயன்படுத்தப்படுகின்றனவா? நமது இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களை பொறுப்போடுதான் பயன்படுத்துகின்றனரா? கட்டுப்பாடுகள் வரைமுறைகள் தேவைப்படும் நேரம் வந்துவிட்டதா? பங்கேற்போர் சமூக செயற்பாட்டாளர்கள் மனுஷ்யபுத்திரன், கிருபாசங்கர் மற்றும் நிர்மலா கொற்றவை ஆகியோர் நேர்பட பேசலாம். வணக்கம். திரு மனுஷ்யபுத்திரன், இது ஒரு தனி உலகம். இதுல வெற்றிகரமாக பவனி வர்றவங்க நீங்கள்லாம். இதில் உள்ள சாதக பாதகங்கள் எங்களை விட உங்களுக்கு நன்றாகவே புரியும். ட்விட்டர் இது இப்படியான ஒரு இடம் தானே. என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். மாநில முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், அகில இந்திய அளவிலான தலைவர்கள் என்று யார் குறித்தும் எப்படியும் கருத்துக்களை பகிரலாம் என்று மட்டுமே உணரப்பட்டு வந்த ஒரு காலத்துல ஒரு இணையத்தில் ஒன்றை பற்றி எழுதினால் அதற்கு எதிர்வினையாற்றினால் சிறைக்கு செல்லவும் நேரிடும் என்பது இன்றைய செய்தி. இது பலருக்கும் ஒரு புருவத்தை உயர்த்துகிற ஒரு செய்தியாக இருக்கு. உங்கள் கருத்து அடிப்படையில் முதல்ல இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்கள் மனிதகுல வரலாற்றில் அடைந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுவரைக்கும் கருத்துக்கள் என்பது ஒரு விதமான ஒழுங்குபடுத்தலுக்குள்ளாகவும் அல்லது ஒரு அதிகார வர்க்கத்தில் நடைமுறைகளுக்குள்ளாகவும் தான் வெளிப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு காமன் மேன், பப்ளிக் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு முதலில் ஒரு வாய்ஸ் உருவாகக்கூடிய இடமாக இந்த சமூக இணையதளங்கள் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு இதில் பலவிதமான பிரச்சனைகள் உருவாவதை நாம் பார்த்தோம். ஆபாசம் பற்றிய குற்றச்சாட்டுகள், தனிநபர் தாக்குதல்கள், இதெல்லாம் ஒரு விதத்தில் ஏற்கனவே நாம் அறியப்பட்ட ஊடகங்கள், பத்திரிகைகளிலோ மற்ற தொலைக்காட்சிகளிலோ வெவ்வேறு நபர்கள் இதை வெவ்வேறு வடிவங்கள் செய்து வந்திருக்கிறார்கள். இது ஒரு புதிதல்ல. ஆனால் இதில் காமன் மேன், பப்ளிக் உள்ளே வரும்போது எல்லோருக்கும் ஒரு பதக்கம் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் ஏராளமான குரல்கள் இதற்குள் பேசத் தொடங்கி இருக்கின்றன. இவ்வளவு குரல்கள் இதற்கு முன் ஒழித்ததே கிடையாது மனிதகுல வரலாற்று. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய வலிமை படைத்தவர்களுடைய குரல்கள் மட்டும்தான் அதில் பதிவு செய்யப்பட்டிருந்திருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு வரும் இந்த சின்மயி சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் அவர் ஒரு பெண் என்பதால், அவர் செலிபிரிட்டி என்பதால் அவருடைய இந்த பிரச்சனையின் மீது இவ்வளவு கவனம் குவிந்திருக்கிறது. உண்மையில் என்னை போன்ற சமூக இணையதளத்தில் செயல்படக்கூடிய எல்லோருமே தினந்தோறும், குறிப்பாக அபிப்பிராயங்கள் முன்வைக்கக்கூடிய எல்லோருமே இந்த பிரச்சனையை வெவ்வேறு விதமாக சந்தித்து வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதற்குள் அரசியல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. உதாரணமாக அவர் சொன்ன சில கருத்துக்கள் தமிழ்நாட்டினுடைய சென்சிட்டிவிட்டி சம்பந்தமான சில பிரச்சனைகள், இலங்கை தமிழர் பிரச்சனை, அதுக்கப்புறம் மீனவர்கள் பிரச்சனை. மீனவர்கள் அவங்க மீன்களை கொள்ளும் போது அவர்களை சிங்கள ராணுவம் கொள்ளுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கிலும் ஒன்று சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே நம்மளுடைய கேட் சிஸ்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் கூட கமெண்ட் இருந்திருக்கு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டை உணர்ச்சி கொந்தளிப்பில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்னும் அதே மாதிரி இடஒதுக்கீடு சம்பந்தமா அவங்க முன்வைச்ச சில கருத்துக்கள். அப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ண விதம் சரியானது தான் இப்ப கேள்வி. இந்த கருத்துக்களை இன்றைக்கு பல தலைவர்கள், அரசியல் மட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கூட சமூகத்தில் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு காரணம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? அப்படின்னு ஏன்னா இந்த சமூக ஊடகத்தில் அவர் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக அவரை காரணம் பண்றாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்மையோட கருத்துக்கள் முதல்ல அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை பற்றி எந்த அடிப்படை அறிவும் இல்லாம அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அது எந்த விதத்திலையும் பொருட்படுத்தத்தக்கதில்லை. அதே மைண்ட் செட் இருக்கக்கூடிய, அதே லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள சிலர் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. இதுல எந்த விதமான ஐடியாலஜிக்கலான கருத்தியல் சார்ந்த விஷயமே இல்லை. ஒரே சிக்கல் என்னன்னா, சின்மை ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அது பெரும்பாலான அது கவனிக்கப்படுது. தொடர்ந்து பேசலாம். கொற்றவை, அவங்க புகார் கொடுத்தது தன் தாயாரை பற்றி தவறாக பேசியிருக்கிறார்கள் என்றும், அந்த குறிப்பிட்ட விஷயங்களில் தன்னுடைய கருத்தை அவர்கள் வெளிப்படுத்தும்போது தான் அதை தடுத்ததாக, பிளாக் செய்த பிறகு மீண்டும் மீண்டும் வேறு போலி முகவரிகளில் தொந்தரவு செய்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவில் அது சரிதான். அதாவது இந்த இணையதளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க ஒருத்தரை முட்டுக்கட்டை போடுறதோ தடுக்கிறதோ எதுவும் சாத்தியமே இல்லை. ஏதோ ஒரு முகவரியில அவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. முதல்ல இவங்க செய்ய தவறுனது, ஏற்கனவே தோழர் சொன்ன மாதிரி, இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. அதுல இவங்க என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்கிறதுல இவங்க கவனம் செலுத்தவே இல்லை.
அது இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இடஒதுக்கீடு சம்பந்தமா அவங்க போட்ட அந்த ட்வீட்டுகளை நானே படிச்சிருக்கேன். முழுக்க முழுக்க ஒரு ஆதிக்க சாதி அந்த பார்வையில அவங்க வந்து ஒரு சாதிய சார்போட தான் வச்சிருந்தாங்க. ஐயோ பிராமணனாய் பிறந்து விட்டேனே அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்தது. இது ஒரு கருத்துக்கு எந்த அளவிலும் எதிர்கருத்துக்கள் வைக்க இடம் உண்டு, நிச்சயமாக உண்டு. இது வந்து இவர்கள் ஒரு எல்லை மீறி இவ்வளவு தூரம் ஆபாசமாக சென்று ஒரு பெண் என்பதாலேயே வந்து பாலியல் ரீதியான தொந்தரவுகளை கொடுத்து இது மிரட்டி இருக்கிறது நிச்சயமா சரியில்லை. நிச்சயமாக இதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இதை ஒட்டி எழுப்பப்படுகிற விவாதம் இருக்கு இல்லையா, இது வந்து உடனடியாக இந்த வலைதளங்களை முடக்க வேண்டும், இது போன்ற விஷயங்கள் வந்து சரியா இருக்காது. ஏன்னா எத்தனை தடவை முடக்கிக்கிட்டே இருப்பீங்க, என்ன முடக்கிக்கிட்டே இருப்பீங்க? ஏற்கனவே என்கவுண்டர் பிரச்சனையில இது மாதிரி ஒரு மனநிலை ஏற்பட்டுச்சு. உடனே எல்லாத்தையும் முடக்குங்க, தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிறது அது சரியா இருக்காது. ஆனா இது கண்டிக்கப்பட்டது. திரு கிருபாசங்கர், இதுல நடந்தது என்ன, என்ன இருந்தது, பல ட்வீட்டுகள் இருந்தன, இப்போது இல்லை, அடித்து என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் உதவிக்கொண்டே இருக்கின்றன. அவர்கள் காவல்துறையில் வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகளை பொறுத்து மட்டும்தான் நாம பேச முடியுது. பொதுவாகவே பெண்கள் மீது ஏதாவது ஒரு ஒன்று என்றால் கூட அது தங்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டு என்பதாகவே வெளிப்பட்டு போகிறது. உங்க கருத்து? பாதி விஷயம் வந்து உண்மையாக இருக்கலாங்க. பட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமாங்க, வெதர் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், ஒன் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன கற்றுக்கணும், நாங்கள் ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லையோ எது பேசினாலும் வந்து அது வந்து பப்ளிக்காக யாருனாலும் ஆக்சஸ் பண்ணலாங்க. எஸ்பெஷலி லேடிஸ் வந்து தி ஷுட் பி கேர்ஃபுல் when they talk இல்லைங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்போ நீங்கள் ட்விட்டரில் நீங்கள் என்ன எழுதியிருந்தாலும் வந்து அது வந்து சில எமோஷனல் அவுட்போர்ஸ் வந்திருக்கலாம், அதை டிலீட்டும் பண்ணியிருக்கலாம். பட் டிலீட் பண்ணாலும் அது வந்து ஆக்சஸ் பண்ணுற டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன ட்வீட், என்ன ஃபேஸ்புக் போஸ்ட் எதை போட்டாலும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோங்க. செகண்ட் விஷயம், சப்போஸ் யாருன்னா ஒருத்தவங்க வந்து நீங்கள் பண்ண விஷயத்துக்கு வந்து எதிர்மாறாக அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ஃபீடிங் த ட்ரால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாருன்னா ஒருத்தவங்க பிடிக்கலன்னா அவங்க சொல்கிறதுக்கு அது திருப்பி எதிர்பாராக வந்து எடுத்து சொல்கிறது, அது சொல்ல என்ன ஆகிடும்னா இந்த ஹீட்டட் டிஸ்கஷன்ஸ் டிபேட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து இது எல்லாமே மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் சென்னை மீது தான் குற்றம் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லைங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணியிருக்கணும். சப்போஸ் என்ன ஒரு அப்ஜெக்ஷன் என்ன வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங் பண்ணுறதுக்கு பதில் அதை சாஃப்டாக வந்து அப்படியே விட்டுடணும். அதுதான் ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் அதுதான் அவங்க செஞ்சாங்க. தட் இஸ் த ரைட் திங் டு டு. பல விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க போலீஸ்க்கு போறாங்க இந்த விஷயத்தை எடுத்துட்டு. பொதுவாக வந்து அஃபென்சிவாவோ அல்லது வல்கராவோ ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ எழுதுனா அவங்களுடைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கோ நிறைய ஃபெசிலிட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இதை டெலிட் பண்ணிடலாம், அதை வந்து பிளாக் பண்ணிடலாம், நீங்கள் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ்க்கு போகிறதுங்கிறது ஒரு லாஸ்ட் முயற்சி வந்துட்டு. இவங்க அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணாங்களான்னு இதில் தெரியல ஃபஸ்ட்டு வந்துட்டு. அப்புறம் தொடர்ந்து அவங்க கூட இவங்க ஒரு டீலிங் பேசுகிறாங்க, அவங்க அம்மா பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா இவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட முடியும். அதை இவங்க அக்கௌண்ட் அந்த யார் இவங்கள்ட்ட அஃபென்சிவாக எழுதுறாங்களோ அவங்களோட ஆனால் அவங்க டைரெக்டாக போலீஸ் பர்ஸை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தன்னுடைய ஸ்டேட்டஸ் கான்டாக்ட் இதெல்லாம் கொண்டு வராங்க இதுக்குள்ளார. அது ஏன் கடைசியாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்கன்னா, ஏன்னா இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஒருத்தவரை பிளாக் பண்ணலாம். இப்போ சின்மையை வந்து இன்னொருத்தவங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணலாம். பட் இது எல்லாமே உலகமே வந்து அந்த அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அது படிக்க முடியும். ஸோ ஃபேஸ்புக்கும் வந்து இப்போ பாருங்கள், இப்போ 1 பில்லியன் யூசர்ஸ் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஃபேஸ்புக் ஒரு கம்பெனியாக வந்து இல்லை ட்விட்டர் ஒரு கம்பெனியாக வந்து ரியாக்ஷன் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப வெறுப்பில் தான் வந்து கடைசி லாஸ்ட் ரிசார்ட் வந்துட்டு போலீஸ்க்கு போகிறது. என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் சொல்கிறது ஒரு ரியல் இஷ்யூ. இன்னைக்கு நம்முடைய சைபர் கிரைம் சம்பந்தமான சட்டங்களும் சரி, அல்லது வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணுற டிபார்ட்மெண்ட் அவங்க ஆட்டிடியூடும் சரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். பல சமயத்தில் நீங்கள் கொண்டு போகிற பிரச்சனையே அவங்களுக்கு புரியறதில்லை. என்னுடைய பல நண்பர்களுக்கு இது நடந்திருக்கு. பெரும்பாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்காம அதை செட்டில் பண்ணி அனுப்புறது தான் அவங்க குறியாக இருப்பாங்க. கொடுத்தா கூட மேக்ஸிமம் எந்த ஆக்ஷனுமே இருக்காது. இதுக்கு இணையதளத்தில் நடந்த பல சர்ச்சைகளே ஒரு உதாரணம். அதை நம்ம விரிவாக குற்ற வைத்தோம். இதை எந்த அளவிற்கு மன உளைச்சல் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் வந்து இறுதியாக காவல் நிலையத்தை நோக்கி போவாங்க, காவல்துறை ஆணையரை நோக்கி போவாங்கன்றதே அது சரிதானா?
நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். இது நிச்சயமாக அவங்க தன்னுடைய அந்த செலிபிரிட்டிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை வந்து சரியா பயன்படுத்திக்கிறதுக்காகவே போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தினம் தினம் நாங்களும் வந்து சமூக வலைதளங்கள்ல இயங்குறோம். எங்கள் மாற்று கருத்து, நம்மளுடைய கருத்தை சொன்னாலே அங்க எதிர்கருத்து தெரிவிக்கிறவங்க ஆபாசமாக தான் சொல்லுவாங்க. இன்னும் என்னுடைய தளங்கள்ல இந்த ஆபாச கருத்துக்கள் நான் உங்களோட தொடர்ந்து உரையாட விரும்பவில்லைன்னு சொல்றேன், இல்ல பிளாக் பண்ணிடுவேன். ஆனா நான் வந்து பதில் சொல்லும் போது ஓரளவுக்கு பொறுப்புணர்வோட பதில் சொல்லணுங்கிறதுல இருப்பேன். ஏன்னா அவருக்கு ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை மட்டுமே எதிர்கொள்ளணும். என்னுடைய அறிவை பறைசாற்றும் ஒரு ஆட்டிடியூட நான் காட்ட மாட்டேன். அதை இவங்க பயன்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுடைய லாங்குவேஜ்ல அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இவங்க வேற எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சாதாரண ஒரு பெண் வந்து நிச்சயமா இதை வந்து செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் இருக்கு, ப்ரெஷர் போட முடியும் அப்படிங்கறதான் இவங்க வந்து இதுல பயன்படுத்த. சரிதானா? அதே நேரத்துல ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போறதுனால இந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்றால் அது ஒரு சரியான அணுகுமுறையா? இல்ல, என்னன்னா இவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுனால இந்த பிரச்சனை தீர போறது இல்ல. அதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது. சொல்றீங்க அவர் வந்து அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, புதுசா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அதுல வருவாங்க. சோ நீங்க கருத்துக்களை சொல்பவராக இருந்தால் ஒரு ஆபாசமாக எழுத முற்படுபவர்களுக்கு இது ஒரு சாட்டியடியாகத்தானே இருக்கும். ஒரு அச்ச உணர்வு இருக்குமா? இல்ல, அப்படி ஒரு அச்ச உணர்வு. அதாவது இதுல என்ன நான் நினைக்கிறேன்னா, இது ஒரு கல்ச்சரல் இஷ்யூவா நான் நினைக்கிறேன். இது வந்து வெறுமனே நம்ம வந்து சட்டங்கள்னால சில விஷயங்களை சரி பண்ண முடியுங்கிறது, அப்படி ஒரு சட்டங்கள் இருக்கிறது தவறு இல்லை. ஆனா இந்த டெக்னாலஜியினுடைய தன்மை இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள் வழியா நீங்க ஒரு அளவுக்கு மேல அதை மானிட்டர் பண்ண முடியாது வந்து. அப்போ கருத்துக்களை சொல்பவர்கள் என்பவங்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த விஷயங்களை சொல்லணுங்கிறது ஒரு விஷயம். அதை மீறி இந்த மாதிரி பேசுறாங்கன்னா பல வழிகள் அதுக்கு இருக்கு வந்துட்டு அதை எதிர்கொள்றதுக்கு. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மீடியாவில் வந்து ஒரு டிஸ்கஷனா மாற்றப்படுறதுங்கிறத தவிர்த்து வந்து இதனுடைய ரியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அது இங்க பேசப்படவே இல்லைங்கிறதா என்னுடைய அவங்க சொன்ன கருத்துக்களுக்கு வந்து ரியாக்ஷன். ரெண்டுமே ரெண்டு இண்டிவிஜுவலோட விஷயம் கிடையாது. இது மோதக்கூடிய ரெண்டு சமூக பிரிவுகளுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா தான் இவங்க பேசுறாங்க. ஆனா ரெண்டு பேருமே லோ லெவல்ல பேசியிருக்காங்க, அது சந்தேகமே கிடையாது. அது சின்மையோட கமெண்ட்ஸும் சரி, அதுக்கு ரியாக்ட் பண்ணவங்களும் சரி, ரொம்ப ரொம்ப லோ லெவல்ல பிஹேவ் பண்ணுவாங்க. அடிப்படை நீங்கள் சொல்வதாக இருந்தாலும் கூட இங்கு மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது, புகார் தரப்பட்டதன் அடிப்படை பார்க்கும்பொழுது ஆபாசமாக பேசினார்கள் என்பது மட்டும்தான். ஒரு அளவுல தூண்டி விட்டு ஆபாசமா தான் பேசுவாங்க, அதை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும்னு யாரும் நம்ம சொல்லவும் முடியாது. நிச்சயமா இல்ல. அப்படி ஒரு ஆபாசமாக பெண்களுக்கு பெண்ணோ ஆணோ ஆபாசமா பேசுறதுக்கு எதிராக காவல் நிலையத்திற்கு உரிமை இருக்கிறது. நிச்சயமா இருக்கு, அதெல்லாம் சந்தேகமே இல்லை, உரிமை இருக்கு. இதை நம்ம வந்து ஆதரிக்கவும் இல்லை இந்த மாதிரி ஆபாசமாக எழுதியதை. இன்னும் சொல்ல போனா இந்த விஷயங்கள்ல, இந்த விவாதங்கள்ல சின்மையோட விவாதிச்சவங்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்குன்னா, சின்மைக்கு இடஒதுக்கீடு பற்றியோ அல்லது வந்து இந்த மீனவர்கள் பிரச்சனை பற்றியோ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா நம்ம பேச வேண்டியவங்க யாரோ இருக்காங்க, நீங்க கருத்துக்களை பதிவு பண்றீங்க, அவங்க ஏதோ ஒரு கருத்தை பதிவு பண்றாங்கிற அளவுல இவங்க இதை பார்க்காம ஒரு செலிபிரிட்டியோட வந்து உரையாடுறோம் அப்படிங்கிற அடுத்த கட்ட ஒரு உளவியலுக்கு இவங்க போயிட்டு அதை வந்து அவங்களுக்கு புரிய வச்சே ஆகணும். ஐ எம் டிபேட்டிங் வித் செலிபிரிட்டி, அதுக்கு they paying the price for it. இது அவசியமற்ற ஒன்றுதான். இதில் பங்கெடுத்தவர்களுக்கு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட